பாப்பாக்கு இந்த தடவை வெக்கேஷனில் பெருசாக அவங்கள எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. போகிற இடமும் சூப்பராக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அட்வென்ச்சரஸாகவும் இருக்குன்றதுக்காக தான் இந்த இடத்தவே நாங்கள் சூஸ் பண்ணோம். இந்த இடத்த எப்போ க்ராஸ் பண்ணாலும் யானை வரும்னு சொல்லுவாங்க. பட் ஒரு நாளும் நான் பார்த்தது கிடையாது. அண்ட் இதுதான் ஏழுமலையான் கோயிலுக்கு போகிற ரூட்டு. அதை புரட்டாசி மாதம் மட்டும்தான் திறந்திருக்கும். அண்ட் இதுதான் கோடந்தூர். இதுக்குள்ளேயும் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் அலௌட் கிடையாது, அவங்களோட வெஹிக்கிளில் தான் நம்ம போகணும். ஸோ இதையும் க்ராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா 2 ஸ்டேட்டோட, கேரளா அண்ட் தமிழ்நாடோட செக் போஸ்ட் நிறையா இருக்கும். ஸோ அதையும் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா இதுதாங்க தூவானம் வாட்டர் ஃபால்ஸு. இந்த வியூவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே நிறைய ஃபால்ஸு. அண்ட் இது ஜிப்லைன், மறையூரோட ஜிப்லைன் அது. ஸோ மறையூர் ரீச் ஆனோன்னே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக ஒரு டீ குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது இந்த போர்டு வச்சே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எங்கே போனோம், என்ன ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.